தமிழக வெற்றி கழகத்துடைய சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாங் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. அதே போல் டிவிகே உடைய கொடி விலையாக இருக்குது. இந்த கொடியில் 2 யானையும் நடுவில் வாகை மலர் இருக்குது. அது மட்டும் இல்லாத ரெட்டு மஞ்சள் ரெட்டுன்னு இருக்குது. டிவிகே உடைய கொடி கலரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரன் டைம் 2 hours 59 minutes அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கமர்ஷியல் என்டர்டைனர் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour 35 minutes, செகண்ட் ஹாஃப் 1 hour 24 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ளூ பர்ஸும் சேர்த்து 2 hours 59 minutes அப்படின்னு சொல்லப்படுது. கோ டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டைமிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக ஓவர்சீஸ் உடைய சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டைமிங்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. கோட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறது. ரோமியோ பிக்சர்ஸு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு ஸ்வாகத்து கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எஃப்டிஏ பஸ் பிளானிங்கு அரௌண்ட் 6 AM அல்லது 7 AM அப்படின்னு சொல்லப்படுது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 4th சிங்கிள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th சிங்கிளில் தளபதியும் த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 11 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டில்ஸில் தளபதி விஜய் செம்மையாக இருக்கார். முன்னாடி வெளியான தளபதி விஜயுடைய படங்களுக்கான ரன் டைமை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்கு. லியோ படம் 2 hours 44 minutes, அதே போல் பீஸ்ட் படம் 2 hours 36 minutes, வாரிசு 2 hours 47 minutes, மாஸ்டர் 2 hours 58 minutes, பிகில் 2 hours 59 minutes, சர்க்கார் 2 hours 44 minutes, மெர்சல் 2 hours 49 minutes, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 2 hours 59 minutes. தங்கலான்ல இருந்து ஒப்பாரி சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கல்கி 2898 ஏடி படம் நெட்ஃப்ளிக்ஸில் மற்றும் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அமேசான் பிரைம் வீடியோவில், நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் சேதுபதியோடைய ட்ரெயின் படத்துக்கான ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆலன்ல இருந்து என் அனாதை லிரிக்கல் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மனோஜ் கிருஷ்ணா மியூசிக்கு, சீன் ரோல்டன் பாடியிருக்காங்க. கார்த்திக் நேதா லிரிக்ஸு, சிவா ஆர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. வெற்றி, மதுரா, அனுசித்ரா, கருணாகரன், விவேக் பிரசன்னா, அருவி மதன் குமார் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரமணா படம், வானத்தை போல படம் 4Kல சிம்பிளி சவுத் OTTல ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பர்த்டே இன்று. அவருக்கு பர்த்டே விசேஷ தெரிவிச்சுக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. தனுஷுடைய ராயன் படம் தியேட்டர்ஸில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆனது. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கு. அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கருடைய டிமாண்டி காலனி 2 படம் செகண்ட் வீக்கில் 350 மேலே ஸ்க்ரீன்ஸு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கில் 275 ஸ்க்ரீன்ஸு, செகண்ட் வீக்கில் 350 மேலே ஸ்க்ரீன்ஸு ரிலீஸ் ஆகிருக்கு. பிளாக் பஸ்டர் இந்த படம் அப்படின்னு சொல்லப்படுது. வருணன் செகண்ட் சிங்கிளான கோலாறு சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நானியோடைய சரி போதா சனிவாரம் இந்த படம் ஆகஸ்ட் 29 வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஒரு நியூ போஸ்டருடன். இந்த படத்துக்கான ரன் டைம் 2 hours 50 minutes. ஆகஸ்ட் 29 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ராக்கெட் டிரைவர்ல இருந்து குவாண்டம் பாய்ச்சல் வீடியோ சாங்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கௌஷிக் ரிஷ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சுஷா பாடியிருக்காங்க. ஹிர்தேஷ் ராஜ் லிரிக்ஸு. டிமாண்டி காலனி 2 டெலிட்டட் சீன் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டெலிட்டட் சீனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு கோல்டன் ஸ்பாரோ. இந்த சாங்கு சீக்கிரமாகவே வெளியாக போகிறது. தனுஷ் பாடியிருக்காரு. இந்த சாங்கை ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் தனுஷ், ஜி பிரகாஷ் மியூசிக்கு, மேதவ் தாமஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், ராபியா கார்ட்டூன், பவிஸ் ரம்யா, ரங்கநாதன், வெங்கடேஷ் மேனன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பேட்டர் ஆஃப் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை சேப்பியர் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ஸில். டைரக்டர் சுசீந்திரனுடைய 2K லவ் ஸ்டோரி ஷூட்டிங்கு ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. பைஜி மேனனுடைய காதல் நுவாரே செப்டம்பர் 20 தியேட்டர்ஸில் வெளியாகிறது. கூலி ஷூட்டிங்கு மேஜர் காஸ்ட் மெம்பர்ஸுடன் வைசாக்ல நடக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாயின் பண்ணுறாரு ஆகஸ்ட் 25. ஒரு மாதம் லாங் ஸ்கெடியூலு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 100 நாட்கள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மாதம் சாங்கு ஷூட்டிங்கு சென்னை ஸ்கெடியூலில் எடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அனிருத் மியூசிக் மற்றும் லோகேஷ் கனகராஜுடைய அந்த டைரக்ஷனு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போக்கு இந்த படத்தில் உபேந்திரா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. 40 நாட்கள் ஸ்கெடியூலாம் இது. சம்மர் 2025 ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ஸில் இந்த படம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கன்னட ஆக்டர் உபேந்திரா அன்போடாக இருக்கார் கூலி படத்தில் அப்படின்னு. தம்பாடு ஆகஸ்ட் 30 ரீரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸில். விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இந்த படம் அந்த வருஷம் டிசம்பர் அல்லது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. அது அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, தள்ளி போகுது. அது விடாமுயற்சி படம் தள்ளி போகிறதுனால சம்மர் 2025 ரிலீஸ் ஆகிறது குட் பேட் அக்லி படம் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தீபாவளிக்கு கண்டிப்பாக விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அஃபிஷியலாக சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி படம் பொங்கல் 2025 ரிலீஸ் ஆகும்.
குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், கோ டைரக்டர் ஹரிஷ் மணிகண்டன், கொரியோகிராஃபர் ஹசார் மாஸ்டர். குட் பேட் அக்லி செட்டில் இருக்கிற ஸ்டில்லே ரிலீஸ் ஆகிருக்கு. ஹைதராபாத் ஸ்கெடியூல் ப்ராப்பர் ஆகிடுச்சா. ஒரு சாங் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஹாலிவுட்டுடைய அப்கமிங் அப்டேட்ஸை பார்த்தோம்னா வேட்டையின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசிலேயே சாங்கு ரிலீஸ் ஆக போகிறது. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 4th சிங்கிள், சிவகார்த்தியனுடைய அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள், நீக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரம் வெளியாகும். கங்குவா ஓவர்சீஸ் ரைட்ஸை பேர்ஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க 40 கோடிக்கு. வேட்டையனும் கங்குவா படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படமும் கங்குவா படமும் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போகாது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கங்குவா ரிலீஸ் ட்ரெய்லர்னு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது செப்டம்பர் எண்டில் ரிலீஸ் ஆகும். அந்த ட்ரெய்லரில் சூர்யாவுடைய ப்ரெசன்ட் போர்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம். அந்த ரிலீஸ் ட்ரெய்லரில் முன்னாடி வெளியான கங்குவா ட்ரெய்லரில் சூர்யாவுடைய ப்ரெசன்ட் போர்ஷன்ஸை காமிக்கலாம். ஆனால் ரிலீஸ் ட்ரெய்லரில் சூர்யாவுடைய ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் வெளியாக போகிறது. அதே போல் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 44 ஷூட்டிங் இடுக்கியில் 2 நாட்கள் நடக்கும். என்டையர் ஷூட்டிங்குமே ப்ராப்பர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் சுப்பராஜ் ஃபாஸ்ட்டாக அதற்கான ஷூட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா நெக்ஸ்ட் வாடிவாசல் படத்தில் போகிறதுக்கு முன்னாடி கங்குவா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கங்குவா, சூர்யா 44 மற்றும் வாடிவாசல் இந்த 3 படங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏஆர்எம் ட்ரெய்லரு இன்று 6 PM வெளியாகிறதாக நேற்று அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ட்ராமா அந்த படம் செப்டம்பர் 12 தரஸில் வெளியாக போகிறது. சிவகார்த்தியனுடைய அமரன் படத்துக்கான தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ரீஸ்து மூவிஸ் வாங்கியிருக்காங்க. அந்த படம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகிறது அமரன் படம் அப்படின்னு. புஷ்பா 2 தி ரூல் படம் கிளைமேக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கிளைமேக்ஸஸ் ஷூட்டிங்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத ரொம்ப டிஃபிகல்ட்டு ட்ரைனிங் ஒன்று டிசம்பர் 6 இந்த படத்தை ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. அது அல்லு அர்ஜுன் ஒரு ரீசெண்ட் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பைசனுக்கு பிறகு தனுஷுடைய படம் இமீடியட்டாக தொடங்கும். பைசன் ஷூட்டிங்கு ஃபைனல் ஸ்டேஜில் நெருங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதியோடைய லேட்டஸ்ட் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த லேட்டஸ்ட் ஸ்டில்ஸில் தளபதி செம மாசாக இருக்கார். இந்த ஸ்டில்ஸ் சோஷியல் மீடியாஸில் செம வைரல். டிமாண்டி காலனி பார்ட் 3 2026 ரிலீஸ் ஆகும் தெரஸில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஜமா படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு.